வீதிக்கு வீதி லாட்டரி வைக்கும். 100 ரூபா சம்பாரிச்சானா 100 ரூபாய் அப்படியே லாட்டரியில் சுரண்டிட்டு வீட்டுக்கு போவான் வெறுங்கையோட. அந்த சுரண்டல் லாட்டரி சீட்டுகள் விற்பனை எங்கு பார்த்தாலும் பரவி கடந்தது. உழைக்கும் உண்மையான பாட்டாளிகளுக்கு வீட்டிற்கு செல்ல வேண்டிய நிதி லாட்டரி அதிபர்களுக்கு சென்றது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு அம்மையார் ஜெயலலிதாவிடம் ஒற்றை ஆளாக மன்றாடி போராடி நான் கொண்டு வந்த சட்டம் தான் லாட்டரி தடை சட்டம் கொண்டு வர செய்தது. நான் செய்தது அம்மையார் ஜெயலலிதா. மணல் குவாரிகள் இன்னைக்கு எல்லாம் பேசுறாங்களே, இயற்கையை பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், ஆத்தன் அடியோடு அறுக்கிறாங்கன்றாங்களே. இவர்கள் எல்லாம் பேசுவதற்கு முன்பாகவே சட்டமன்றத்தில் பேசி தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறுகளில் எப்படி மணல் சுரண்டப்படுகிறது, எப்படி கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன, எப்படி மலைகள் வெடிகுண்டு வைத்து பிற மாநிலங்களுக்கு கடத்தப்படுகின்றன என்பதையெல்லாம் புள்ளி விவரங்களோடு பேசி மறந்த அம்மையார் ஜெயலலிதாவிடம் வாதாடி அந்த மணல் குவாரிகளை இன்றைக்கு பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் அரசே எடுத்து நடத்தி அந்த வருமானத்தை கல்விக்கு செலவிட வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வர செய்தவன் வேல் முருகன் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? சட்டமன்ற நடவடிக்கையை பார்க்கிறவங்களுக்கு தெரியும். சட்டமன்ற கவரேஜ் செய்கின்ற பத்திரிகை ஆசிரியர்கள், பத்திரிகை சீஃப் அண்ட் எடிட்டர் என்று சொல்லக்கூடிய இதழில் ஆசிரியர்களுக்கு தெரியும். தற்கூரிகளுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை, கூத்தாடிகளுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. தமிழ் சமூகத்தின் என்னுடைய 40 ஆண்டுகள் அரசியல் பணி, காவல் நிலையங்களில் லாக்அப் டெத்துகள் நடந்தது, என்கவுண்டர்கள் நடந்தது. சிதம்பரம் பத்மினி, வச்சாத்தி பெண்கள், வீரப்பன் காட்டில் இருந்த பெண்கள், மலைவாழ்வு மக்கள், முத்தாண்டிக்கு இப்போ வசந்தா கற்பழிப்பு, இத்தனை பிரச்சனைகளிலும் ஈடுபட்ட காவலர்களாக இருந்தாலும் அவர் எவராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி ஆயுள் தண்டனை வரையிலும் எஸ்பியாக, இன்ஸ்பெக்டராக, டிஎஸ்பி ஆக இருந்தவர்களை சட்டையை கட்டி டிஸ்மிஸ் செய்தவன் வேல்முருகன் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்?